नमो वेंकटेशाय। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम ராமநாம வரானனே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று நாம் 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே சீதாதேவி லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ தங்க தேரிலே அதாவது பெரிய ரதத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இன்னும் சற்று நேரத்தில் பவனி வரப்போகிறார், சேவிப்போம். பக்தர்கள் அனைவரும் கூட அங்கே அதோ அந்த ரதத்திலே எழுந்தருளி இருக்கும் பகவானை சேவித்து கொண்டுள்ளார்கள். பக்தர்களே, ராமரை சேவிப்போம் திருத்தேரிலே, பெரிய ரதத்திலே. பண்டைய காலம் தொட்டு ரதத்தில் பவனி வருவது அரசர்களுக்கு சம்பிரதாயம்தானே. இந்த காலத்தில் கூட அரசரோ சேனாதிபதியோ ரதத்தில் சென்றபடிதான் விரோதிகளோடு போரிட செல்வது வழக்கம். அப்படி நமது திருவேங்கடத்து எம்பெருமான் ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொள்ள மாப்பிள்ளை கோலத்தில் வரும்போது கருட கொடி உச்சியில் பறக்க 4 குதிரை பூட்டிய ரதத்தில் சென்றதாக ஸ்ரீ வெங்கடேஷ புராணம் கூறுகிறது. இப்போது நாம் இந்த ஸ்ரீ கோதண்ட ராம சுவாமியை இந்த அழகான பூ அலங்காரத்தில் பெரிய ரதத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்மன வீதியத்தே என்றபடி ரதோற்சவத்தில் ரதத்தில் தரிசனம் தரும் கேசவனான ஸ்ரீமன் நாராயணனே, இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியே தரிசிப்பவர்களுக்கு மறு ஜென்மம் இல்லையாம் என்பது சத்தியமான வார்த்தை. பக்தர்களே, இந்த ராமச்சந்திர மூர்த்தியை ரத உற்சவத்திற்காக விசேஷமான பல அர்த்தங்கள் உண்டு. இதை கடோபனிஷத்தில் பார்க்கலாம். ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் சம்பந்தத்தை இந்த ரதத்தின் மூலமாக மிக தெளிவாக விளக்குகிறார். நமது சரீரமே ரதம், நமது புத்தியே சாரதி. அப்படி ராவணாதியை சம்ஹாரம் பண்ணும்போது தேவேந்திரன் தன்னுடைய தேர்ப்பாத மாதலியை தேரோடு ஸ்ரீ ராவனுக்காக அனுப்பியது கம்பராமாயணத்தில் உள்ளதல்லவா. அந்த ரதத்தில் ஏறிதான் ராவணனை சம்ஹாரம் செய்தாராம் ஸ்ரீராமன். அது மட்டும் இல்லை, பின்பு அயோத்தியா திரும்பும் போது சுமீந்திரர் எந்த ரதத்தில் ராமன் வனம் செய்ய வாசம் செய்ய சென்றாரோ அதே ரதத்தில் திரும்பவும் ஸ்ரீ சீதா ராமர் லக்ஷ்மணரை அயோத்திற்கு திரும்பி கொண்டு வந்ததாக ராமாயணம் கூறுகிறது. அப்படி ராமர் நிலை தடுமாறி நின்ற ஹனுமனின் உடல் நலத்தை விசாரித்தாராம். சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் மீண்டும் யுத்தம் செய்ய தயாராகி விடுவேன் என்று ஹனுமன் ராமரிடம் தெரிவித்தாராம். அப்படி பிரஹஸ்தனை கொன்ற நீலனிடம் சென்ற ராவணன் தன்னுடைய அம்புகளால் நீலனை தாக்க தொடங்கினானாம். இதனால் கோபமடைந்த நீலன் மிக பெரிய மரங்களையும் பாறைகளையும் ராவணன் மீது தூக்கி எறிந்தான். அனைத்தையும் தனது அம்புகளால் தூளாக்கிய ராவணன் நீலனின் மீது அம்புகள் விட்ட வண்ணமாகவே இருந்தான். இதனை சமாளிக்க முடியாத நீலன் தன் விளையாட்டையே ஆரம்பித்தான். மிகவும் சிறிய உருவத்தை எடுத்த நீலன் ராவணனின் கிரீட்டத்தின் மீதும் அவனுடைய தேர்கொடியின் மீதும் வில்லின் நுனி மீதும் தாவி தாவி அமர்ந்து விளையாட்டு காட்டினான். ராவணின் அம்புகளால் மிகவும் சிறிய உருவமாயிருக்கும் நீலனை ஒன்றுமே செய்ய இயலவில்லை. இதனால் மனத்தடுமாறும் அடைந்த ராவணனையும் விளையாட்டு காட்டும் நீலனையும் கண்ட மற்ற வானர வீரர்கள் சிரித்து சிரித்து மகிழ்ந்தார்களாம். இதனை கண்டு கோபமடைந்த ராவணன் மந்திர அஸ்திரங்களை எடுத்து உபயோகப்படுத்தினான். மந்திர அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட நீலன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். நீலனை அடக்கிய ராவணன் தன்னை நோக்கி வந்த லக்ஷ்மணனை எதிர்த்து யுத்தம் செய்ய தயாரானான். ஆனால் ராமர், எங்கே லக்ஷ்மணா, நீ மட்டும் ஏன் இங்கு தனியாக வந்து என்னிடம் சிக்கி இருக்கிறாய்? ராட்சசர்களுக்கு அரசரான என் முன்பாக வந்ததால் அழிந்து விடுவோம் என்று வராமல் இருக்கிறாரா ராமர்? என் முன் வந்த உன்னை சிறிது நேரத்தில் அழித்து விடுவேன் என்றான் ராவணன். அதற்கு லக்ஷ்மணன், ஹே ராட்சசா அரசனே, வலிமை வாய்ந்தவர்கள் உன் போல் தன்னை தானே பெருமை
பெருமை பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். ராமரும் நானும் இல்லாத போது சீத்தையை வஞ்சகம் செய்து தூக்கி வந்த போதே உன்னுடைய வீரத்தை நான் நன்கு தெரிந்து கொண்டேன். இப்போது வில் அம்புடன் வந்திருக்கிறேன். முடிந்தால் என்னுடன் யுத்தம் செய், உன்னை காப்பாற்றிக்கொள் என்ற லக்ஷ்மணன் தன்னுடைய வில்லில் இருந்து அம்புகளை ராவணன் மீது அனுப்பத் தொடங்கினானாம். அனைத்து அம்புகளையும் தன்னுடைய அம்புகளால் தடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிரமப்பட்ட ராவணன் பிரம்மாஸ்திரத்தினால் லக்ஷ்மணனை தாக்கினான். பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு நின்ற லக்ஷ்மணன் அஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு மயங்கி விழுந்தானாம். மயக்கத்தில் இருக்கும் லக்ஷ்மணனை சிறைப்பிடிக்க தூக்கிச் செல்ல முயற்சித்தான் ராவணன். இமயமலையே தூக்கிய ராவணனால் மயக்கமாயிருந்த லக்ஷ்மணனை அசைக்க கூட முடியவில்லை. இதனை கண்ட ஹனுமன் ராவணனின் மீது தன் கைகளால் குத்தினான். ஹனுமனின் குத்தில் இரத்த காயமடைந்த ராவணன் சிறிது நேரம் உணர்வில்லாமலே இருந்தானாம். இந்நேரத்தில் ஹனுமன் லக்ஷ்மணனை பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கிச் சென்று இதனை அறிந்த ராமர் ராவனுடைய யுத்தம் செய்ய முன்னேற்றி சென்றனர். ராமர் ராவணன் மீது அம்புமலை பொழிந்தார் அல்லவா. ராவணன் தனது ரதத்தில் நின்று ராமரின் அம்புகளை தடுத்து கொண்டிருந்த சமயத்தில் இதனை கண்ட ஹனுமன் ராமரிடம் வந்து, தாங்கள் ஏன் தரையில் நின்று யுத்தம் செய்ய வேண்டும்? நீங்கள் என் தோளின் மீது அமர்ந்து யுத்தம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். ராமர் இதற்கு சம்மதம் கொடுக்கவே தன் உருவத்தை பெரியதாக்கி கொண்ட ஹனுமன் ராமரை தன் தோளின் மீது அமர வைத்து கொண்டு ராவணன் முன்பாக நின்று ராமர் முதலில் ராவணன் தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்று தன் அம்புகளால் தேரையும் உடைத்தாராம். பின் ராவனின் வில்லை உடைத்து அவனின் அனைத்து ஆயுதங்களையும் தாக்கி தூளாக்கினார். ராமரின் அம்புகளால் ராவனின் நிலை குலைந்தான். ராமரின் தாக்குதலில் காயங்களுடன் ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் நிராயுத பிராணியாக நின்றான் ராவணன். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ராவணனை சம்ஹார செய்தாராம் ஸ்ரீராமன் இந்த தேரில்தானே. அப்படிப்பட்ட அந்த ரதோற்சவத்திலே, தங்க தேரிலே, புஷ்ப தேரிலே இதோ நாம் செவித்து கொண்டிருப்பது சீதா லக்ஷ்மண ஹனுமந்த சமேதராய் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை. பக்தர்களே, ரதத்திலே ராமரை சேவித்தால் நிச்சயம் நமக்கு எந்த விதமான தோஷமும் இருக்காது. பின்பு நமது உடல் ஆரோக்கியம் அனைத்தும், செல்வம் அனைத்தும் நமக்கு கிட்டும் என்பதே ஐதீகம். அப்படி துவாபர யுகத்தில் கூட கண்ணனாக எம்பெருமான் அவதரித்தார். அப்போது தன்னையே மணக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்த ருக்மிணி பிராட்டியை தனது ரதத்தில் ஏற்றுக்கொண்டு சிசுபாலனோடு சண்டையிட்டு மீட்டதும் இந்த ரதத்தில்தானே. அப்படி திரேதாயுகத்தில் ராவணனாக அவதரித்து துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக அவதாரம் செய்த அந்த ராமபிரானே இதோ நமக்கு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாய் எழுந்தருளி திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது திருத்தேர், அதாவது பெரிய ரதத்திலே சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி. பக்தர்கள் அனைவரும் கூட அந்த ரதத்தில் அந்த ரத கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களை சேவிப்போம் வாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் பவனி வரப்போகிறார், சேவிப்போம். இந்த ருக்மிணி கல்யாணத்தை 4 வரிகளில் ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, பூமாரம் தீர்க்க பாராத போர்முண்ட போது பாண்டை இளைவனான அர்ஜுனனுக்கு தேரோட்டி அவன் மூலமாக ஜெகதீக கீத உபதேசம் செய்ததும் இந்த ரதத்தில்தானே. விற்பட விழவும் கஞ்சனம் மல்லும் வேலமும் பாகமும் விழ சற்றவன் தன்னை புறமறி செய்து துயர்களை தேவை பட்டளவிய கோள்களை கொண்டு சித்தனை பணியால் முடிந்துனை தானே திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வார் மிக அழகாகவும் பாசுரமிட்டார். பக்தர்களே, அந்த கீதையை உபதேசித்த கண்ணன் இன்று இதோ நமக்கு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த ரதத்திலே நமக்கெல்லாம் தரிசனத்தை தருகிறார். கேட்பவருக்கு கேட்டபடி வாழ்வு தரும் வள்ளலாக இருக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. அன்று பார்த்தவனுக்கு பாடம் சொன்னவன் இன்று பக்தர்களாகிய நமக்கு தரும் பாடல்கள் என்னவென்றால், பசித்தவர்களுக்கு உணவு அளியுங்கள்,
அருள் பசி உள்ளவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்களுக்கு விஷயம்தானம் கொடுங்கள் என்றெல்லாம் நமக்கு கூறுகிறார்களாம். வரம் வேண்டி ஓடி வரும் உங்களுக்கு வரம் தர நான் இருக்கிறேன் என்று புன்னகை மலர சிரிக்கிறான் இந்த கண்ணன். நீல மேனியும் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் இதழ்களின் பொன் சிரிப்பாக அன்று பாரத போரில் பார்த்தனின் தேரில் நின்றவன் இந்த கலியுகத்தில் களி தீர்க்கும் ராமச்சந்திர மூர்த்தியாக இதோ இந்த தேரிலே நின்று கொண்டு நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார் அல்லவா? நமது பாக்கியமே பாக்கியம். பக்தர்களே, சேவிப்போம். அப்படி சப்தரிஷி ராமாயணம். அதில் ராமபிரானை நினைக்காதவர்கள் யாருமே இல்லை. ராமாயணத்தை, ராம சரித்திரத்தை அனுபவிக்காதவர்களும் யாரும் இல்லை. பரமனை பண்டிதமாக்கும் பெருமையுடையதுதான் ராமசரித்தம். நிர்குண பிரம்மன் நிஷ்டையிலேயே திளைத்து நிற்கும் மகரிஷிகளையும் ரமிக்க செய்வது ராமச்சரித்தம்தானே. பிரம்ம நிஷ்டர்களான கஷ்யப்பர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் ஆகிய சப்த ரிஷிகளும் ஒரு சமயம் சமாதி கலைந்து எழுந்து வந்த காலத்தில் தாங்கள் சமாதியில் அனுபவித்த ராமவிருந்தத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி ராமகானம் செய்து எல்லோரையும் அழைத்தனராம். இந்த சப்த ரிஷிகளும் சேர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காண்டத்தின் கதையையும் அனைவரும் சேர்ந்து ஒரு கதையையும் 8வது ஸ்லோகம் இயற்றினார். இந்த 8ஐயும் பாராயணம் செய்வதால் ராமாயணத்தையே முழுமையாக பாராயணம் செய்த பலன் கிடைக்குமாம். அதில் கஷ்யப்பர் கூறுகிறார், ஜாதகா ஸ்ரீரகு நாயகோ தசரதான் முன்யாச் என்று. அதாவது தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரத்தனாக ரகுகுல திலகமாக ராமபிரான் அவதரித்தான். முனிவர்கள் செய்த யாகத்திற்காக காட்டிற்கு சென்றான். கௌஷிகன் கேள்வி காத்தான். மிதிலை நகர் செல்லும் வழியில் அகல்யாவை மாசு நீக்கி நலன் கொடுத்தான். சிவதனுசை முறித்து சீதையை கைப்பிடித்தான். தன் நகருக்கு திரும்புகையில் வழியில் பரசுராமனுடைய கர்வத்தை அடக்கினான். அயோத்தியில் சீதா பிராட்டியுடன் பல ஆண்டுகள் இனிதே வாழ்ந்து வந்தான். அடுத்து அத்ரி கூறியது, தாசியமன் இரக்கமற்ற நெஞ்சையுள்ள வேலைக்காரி மந்திரையால் கைகேயின் மனமும் தீய வழியில் சென்றது. ராமபிரானுக்கு முதலில் இளவரசர் பட்டம் கட்டப் போகிறான் என்ற தீர்மானத்தை கணவர் தசரதன் மூலம் கேட்ட உடனே 2 வரங்களை கேட்டாலாம். முதல் வரம், பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2வது, ராமபிரான் 14 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும். அதை கேட்ட தசரதன் மூர்ச்சை அடைந்தான். அடுத்து பரத்வாஜர் கூறியது, ராமா ஸ்ரீராமா समेत राम श्रीराम सीता समेत राम श्रीराम राति नाति చేసిన श्रीराम राम सीता समेत राम श्रीराम राति नाति చేసిన श्रीराम राम सीता समेत राम श्रीराम ఆదిత్య కులమునందు అవతరించిన రామ కోదండ భంజన రఘుకుల రామ ఆదిత్య
కులమునందు అవతరించిన రామ కోదండ భంజన రఘుకుల రామ ఆదరించి విశ్వామిత్రు యాగముగాచిన రామ ఆదరించి విశ్వామిత్రు యాగముగాచిన రామ వేద వేదాంతములు వెలసిన రామ రామ సీత సమేత రామ శ్రీరామ బలిమి సుగ్రీవు పాలి నిధానమ రామ ఇలమునులకు అభయము ఇచ్చిన రామ బలిమి సుగ్రీవు పాలి నిధానమ రామ ఇలమునులకు అభయము ఇచ్చిన రామ జలధి నవ్వు మొనను సాధించిన రామ జలధి నవ్వు మొనను సాధించిన రామ అలరు రావణ దర్ప హరణ రామ రామ సీత సమేత రామ శ్రీరామ లాలించి విభీషణుని లంక ఎలించిన రామ చాలి శరణాగత రక్షక రామ లాలించి విభీషణుని లంక ఎలించిన రామ చాలి శరణాగత రక్షక రామ మేలిమి శ్రీ వెంకటాద్రి మీద వెలసిన రామ మేలిమి శ్రీ వెంకటాద్రి మీద వెలసిన రామ తాలిమితో వెలయు ప్రతాపపు రామ రామ సీత సమేత రామ శ్రీరామ రాతి నాతి చేసిన శ్రీరామ రామ సీత సమేత రామ శ్రీరామ రాతి నాతి చేసిన శ్రీరామ 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 జయ ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராமா ஸ்ரீ கோதண்ட ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே நாம் சேவித்துக் கொண்டிருப்பது திருத்தேரிலே, அதாவது பெரிய ரதத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இரு கரம் கூப்பி கண் குளிர சேவிப்போம். அடுத்து பரத்வாஜர் கூறியது: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றுணர்ந்த போது சகோதரனை தொடர்ந்து லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியும் வனம் புகுந்தனர். கங்கை கரையை அடைந்து குகனை சந்தித்து நண்பனாக்கி கொண்டார்கள். சித்திரக்கூட மலையில் தங்கிய போது பரதனுடன் சேர்ந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்தார்கள். தண்டகாரண்யம் சென்று அங்கு முனிவர்களுக்கு பயம் வேண்டாம் என்று அபயம் அளித்தார்கள். அகத்தியருடைய ஆசிகளையும் பெற்று எடுக்க குறையாத அம்புர தூணிகளையும் வேத தன்மை வாய்ந்த வில்லையும் பெற்றார்கள். அடுத்தது விஸ்வாமித்திரர் கூறியது: அகஸ்தியரின் ஆலோசனையின் பேரில் பஞ்சவடி சென்று தங்கினார்கள். அங்கு முனிவர்களுக்கு அபயம் கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். சூர்பனகையின் காது மூக்கினை அறுக்க செய்தார்கள். கரனை வதித்தார்கள். கபடனமாக வந்த மாரிஷரையும் வாலியையும் கொன்று அந்த நாட்டை சுக்ரீவனுக்கே வழங்கினார்கள். அடுத்தது கௌதமர் கூறியது: தசரத குமாரனின் தூதனாக ஹனுமன் விளையாட்டாகவே கடலை தாண்டி சென்றான் அல்லவா? அசோகவனத்தில் சீதா பிராட்டியை கண்டு மோதிரத்தை கொடுத்து அவள் துக்கத்தை துடைத்தான். ராவண கும்பகரர்களை கொன்றான். லங்கா நகரையே பயப்பட செய்தான். பிரபு கண்டேன் சீத்தையை என குளிர பொழிந்தான். அப்படி
சப்த ரிஷிகளில் அடுத்ததாக ராவணன் அசோகவனத்திற்கு வந்தது. இப்படி அந்த மரத்திலிருந்து சீதையை தேடிக்கொண்டிருந்த போதிலும் அவளை அடையாளம் கண்டு பிடிப்பதிலும் ராத்திரி காலம் சென்று சிறிது பாக்கி இருந்தது. இரவின் பிற்பகுதியில் வேதாங்கம் அறிந்த பிரம்மனை ராட்சசர்களின் வேத கோஷத்தை கேட்டார். அப்போது காதுக்கினிய மங்கள வாத்தியங்களால் அபார பல பிரகாரமுள்ள ராட்சேசுவரன் வழித்து கொண்டான். பூமாலை வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நழுவ எப்பொழுதும் தன் மனதில் குடிக்கொண்டிருக்கும் சீத்தையிடத்தில் ஆசை செல்ல அவளை நினைத்தான். சீத்தையிடத்தில் மிக்க ஆசை வைத்தவன் ஆகையால் அதை அடக்கக்கூடியவில்லை. பிறகு சகல அலங்காரங்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு தங்கத்தாலும் நவமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தில் உள்ள வீதிகளின் வழியாய் அசோகவனத்திற்கே வந்தாராம். பக்தர்களே, அப்படி சப்தரிஷி ராமாயணம் கூட மிகவும் முக்கியமானது. ஆதௌ ராமா தபோவனாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி அரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தகனம் பశ్చాத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஏதத்தி ராமாயணம் என்று இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதன் மூலம் அந்த ஸ்ரீராம கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய அருளை பெறலாம். பக்தர்களே, சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்லத் தொடங்கினான். சுவாமி, என் தமையனான வாலி விரோதத்தால் என்னை பட்டணத்திலிருந்து அடித்து துரத்தி விட்டான். என் மனைவி அருமை என்பவளையும் அவள் பலாத்காரமாக கவர்ந்து கொண்டுள்ளான். அவனிடம் கொண்ட பயத்தால் நான் என் அன்புக்கு பாத்திரமான இவர்களுடன் இந்த பருவத்திலே திரிந்து கொண்டிருக்கிறேன். என் பயத்தை நீக்கி அருள வேண்டும் என்றானாம். ராமன் அவன் தோளிலே பிரியத்தோடு கையை வைத்து கொண்டு அழுத்தியவாறு, சுக்ரீவா, நாம் நண்பர்களாக ஆனபோதே உன் துக்கம் தீர்ந்து விட்டதென்று நினைத்துக்கொள். இதோ என்னிடம் இருந்து பானங்களை பார். வஜ்ரம் போன்று உறுதி வாய்ந்த பர்வத்தங்களையும் இரண்டாக பிளக்க வல்லவை. கவலையை விடு. இந்த பானங்களில் ஒன்று போதும் வாலியின் உயிரை வாங்க என்றாராம். அப்போது சுக்ரீவன் ராமனை பார்த்து மறுபடியும் சொல்கிறான். மகானுபாவா, தாங்கள் இந்த வனத்திற்கு வந்த காரணத்தை ஆஞ்சநேயன் தெரிவித்தான். தங்கள் தேவியை கவர்ந்து சென்ற அரக்கன் அவளை ரதத்திலே வைத்து தென் திசை நோக்கி எடுத்து சென்றதை நாங்கள் பார்த்தோம். ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா என்று உங்கள் பெயர்களை உச்சரித்து கொண்டே அம்மாது சிரோமணி தன் ஆபரணங்களை துணியில் முடிந்து தூக்கி எறிந்தால் அவற்றை நாங்கள் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறோம் ராமா என்றாராம். சுக்ரீவா, இப்போதே அவற்றை எடுத்து வா, அவை ஜானகியுடையது தானே என்பதை பார்க்கிறேன் என்றாராம் ராவன். சுக்ரீவன் ஹனுமானை பார்க்க அந்த குறிப்பை உணர்ந்த ஆஞ்சநேயன் ஓடி சென்று ஆபரண மூட்டையை எடுத்து வந்து ராமனுடைய காலடியில் வைத்தான். மூட்டையாக கட்டியிருந்த துணியை பார்த்ததுமே ராமனுடைய துக்கம் அதிகமாயிற்றது. லக்ஷ்மணா, இது ஜானகி அணிந்திருந்த புடவை தலைப்பு என்பதில் சந்தேகமில்லை என்றார். துக்கம் மேலிட மூட்டையிலிருந்து சுக்ரீவன் எடுத்து கொடுத்த ஆபரணங்களை கையில் வாங்கி மார்புடன் அணைத்தவாறு கண்ணீர் விட்டார். ஹே சீதே, நீ எங்கு இருக்கிறாயோ? எங்களை காணாது துடித்து கொண்டிருப்பாயே. மென்மையான உன் உள்ளம் இந்த துக்கத்தை எவ்வாறு தாங்கும் என்று புலம்பினார், அழுகிறார். பின்னர் லக்ஷ்மணனிடம் அந்த ஆபரணங்களை நீட்டி, லக்ஷ்மணா, நன்றாக பார், இந்த ஆபரணங்கள் ஜானகியுடையதுதான் என்றாராம். லக்ஷ்மணும் கண்ணீரில் நீர் வழிந்தது. அந்த நகைகளை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். அண்ணா, இந்த வங்கிகளை நான் அறியேன், குண்டலங்களையும் நான் அறியேன். இந்த பாத சிலம்புகளும் கொலுசுகளும் அவர்களுடையது என்பதில் சந்தேகமே இல்லை அண்ணா. தினமும் அவர்களை நமஸ்கரிக்கும் போது இவற்றை நான் பார்த்திருக்கிறேன் அல்லவா என்றாராம். அந்த காட்சியை கண்ட ஆஞ்சநேயன் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. அவனும் கண்ணீர் உகத்தான். தீன ரக்ஷகா, நீங்கள் வருத்தப்படலாமா? எங்களை போன்ற தீனர்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கும் பிரபு இவ்வாறு துக்கப்படுவது சரியில்லை. வாலிக்கு பயந்து இங்கு ஓடி வந்து பதுங்கி இருப்பதால் நான் செயலற்றவனாக இருக்கிறேன். என் துக்கத்தை போக்குங்கள். கிஷ்கிந்தையில் நுழையும் நிலை எனக்கு ஏற்பட்ட உடனேயே உங்களுடைய துக்கத்தை போக்க முயற்சிகளை எடுப்பேன். லட்சக்கணக்கான வானர வீரர்கள் கிஷ்கிந்தையில் இருக்கிறார்கள். அவர்களை இப்பூ மண்டலத்தின் நாலா பக்கங்களும் அனுப்பி அரக்கன் தங்கள் தேவியை எங்கு கொண்டு போய் ஒளித்து வைத்திருக்கிறானோ என்பதை தேடி அறிந்து வர செய்வேன். உங்களுடைய தைரியத்திலே நான் வாலியின் பயத்தையும் மறந்திருக்கிறேன். சுக்ரீவன் சொன்ன வார்த்தைகளால்
சமாதானமடைந்தவரை ராமன் அவனை திரும்பவும் அருகில் இழுத்து அணைத்து கொண்டாராம். சுக்ரீவா, முதலில் உன் துக்கத்தை நான் போக்குகிறேன். உனக்கும் வாலிக்கும் இடையே விரோதம் உண்டான காரணத்தை கூறு. உன் விஷயத்தில் வாலி அபவாதம் செய்திருப்பானோ அவனை உயிர் வாங்குவேன் என்றாராம். அப்படியின்றி நீ அவன் விஷயத்தில் அபவாதம் செய்திருந்தால் நானே வாலியை சந்தித்து உங்கள் இருவருக்கும் இடையே நிலவும் பகையை போக்கி பாசத்தை வளர்க்க செய்வேன் என்றாராம். சுக்ரீவன் விம்மியபடி மாயாவிக்கும் வாலிக்கும் ஏற்பட்ட யுத்தத்தையும் அரக்கன் கை ஓங்கியதையும் நினைத்து குகையை மூடிவிட்டு கிஷ்கிந்தை திரும்பியதையும் வாலி கிஷ்கிந்தைக்கு வந்து அவளை அடித்து துரத்தியதையும் ஆதி யோடந்தமாக எடுத்து கோரினானாம். மகானுபாவா, என் நிலையில் யாராயிருந்தாலும் அவ்வாறுதான் செய்திருப்பார்கள். இந்திரனிடமிருந்து தான் பெற்ற மாலையின் மகிமையால் வாலி எவரையும் வெற்றி கொள்ளும் சக்தியை உடையவன். அவ்வாறு சக்தி பெற்ற அவன் குகைக்குள் சென்று பல நாட்கள் ஆகியும் திரும்பி வரவில்லை எனில் நான் என்ன நினைப்பது சொல்லுங்கள். குகையின் உட்பகுதியில் இருந்து ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அரக்கன் வாலியை கொன்றிருக்க வேண்டும் என்ற எண்ணமே எண்ணிவிட்டேன். வாலியே அரக்கனால் வதைக்கப்பட்ட பிறகு அரக்கர்களை எதிர்க்க கிஷ்கிந்தையில் யார் இருக்கிறார்கள்? எங்கள் அழிவை தடுக்கவே அரக்கன் வெளிவர முடியாதிருக்க மாபெரும் பாறையை புரட்டி வந்து குகையின் வாயிலை மூடினேன். வாலி கிஷ்கிந்தைக்கு திரும்பிய போது நான் இதை எடுத்து கூறி என்னை மன்னிக்குமாறு வேண்டினேன். கால்களை பிடித்து கொண்டு கதறினேன். அவனோ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அவன் திரும்பி வராதிருக்கவே நான் குகை வாயிலை மூடியதாக சாதித்தான் என்றாராம். எவ்வளவு கூறியும் கேட்காமல் என்னை அடித்து துரத்தினான். என்னுடன் வர விரும்பிய என் மனைவி ருமை என்பவளையும் அவன் பலாத்காரமாக கவர்ந்து கொண்டான். நீங்கள்தான் அவனை ரட்சிக்க வேண்டும் அப்பா என்று கண்ணீர் விட்டானாம். சுக்ரீவா, இந்த க்ஷணமே வாலியின் மரணம் தீர்மானிக்கப்படவிட்டது என்பதை அறிந்து கொள் என்றார் ராமன். లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో. రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో. వేమారు మొక్కుచు సేవించరో. చెలువంపు రూపమున జితకాముడు. చెలువంపు రూపమున జితకాముడు. మలసి బిరుదున సమర భీముడు. చెలువంపు రూపమున జితకాముడు. మలసి బిరుదున సమర భీముడు. పొలుపైన సాకేత పురధాముడు. పొలుపైన సాకేత పురధాముడు. ఇలలో ప్రజలకెల్ల హిమధాముడు. పొలుపైన సాకేత పురధాముడు. ఇలలో ప్రజలకెల్ల హిమధాముడు. రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో. వేమారు మొక్కుచు సేవించరో. ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు. ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు. అనిశమునుతుల సహస్రనాముడు. ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు. అనిశమునుతుల సహస్రనాముడు. కనుపట్టు కపినాయక స్తోముడు.
కనుపట్టు కపినాయక స్తోముడు తను ఎల్చితే దేవత సార్వభౌముడు కనుపట్టు కపినాయక స్తోముడు తను ఎల్చితే దేవత సార్వభౌముడు రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు సేవించరో సిరుల మించిన తులసీదాముడు సిరుల మించిన తులసీదాముడు కరుణానిధి అయిన భక్త ప్రేముడు సిరుల మించిన తులసీదాముడు కరుణానిధి అయిన భక్త ప్రేముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గరిమల శ్రీ వెంకటగిరి గ్రాముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గరిమల శ్రీ వెంకటగిరి గ్రాముడు రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று இதோ நாம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது திருத்தேரிலே சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை. பக்தர்களே, அதோ அந்த தேர் முழுவதும் கூட அனைத்து விதமான புஷ்பங்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த வாகன சேவைக்காக விலங்குகளும் கூட, அதாவது கஜங்களும் இதோ அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு நமக்கெல்லாம் சேவையை சாதித்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ராம நாமத்தை ஜபித்து கொண்டே ஸ்ரீராமருடைய கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய அந்த தேரிலே எழுந்தருளிருக்கும் ராமரை சேவிப்போம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். சுக்ரீவன் அப்போதும் சமாதானம் அடைந்ததாக தெரியவில்லை. மறுபடியும் ராமனை பார்த்து சொன்னானாம், ஹே புருஷோத்தமா, உங்களுடைய பார்வையையும் உறுதி வாய்ந்த பேச்சுகளும் என் துக்கத்தை போக்குபவையாக இருந்த போதிலும் அற்ப புத்தியை உடைய வானரதலால் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோ பருவத்தம் போல் கிடக்கிறதே, அதுதான் துந்திபியின் எலும்புக்கூடு. காலப்போக்கில் மாமிசம் கொழுப்பு முதலின பருந்துகளாலும் கழுகுகளாலும் சாப்பிடப்பட்டு விட்டன. காலால் வாளியிலிருந்து இங்கு வந்து விழுந்திருக்கிறோம். அவன் இதோ வளர்ந்திருக்கும் 7 மரமரங்களை பாருங்கள். வாலி ஒரு சமயம் 7 அரிய கனிகளை கொண்டு வந்து வைத்திருந்தான். அவற்றை சர்ப்பம் ஒன்று திருடிக்கொண்டு சென்றது. அதை அறிந்த வாலி கோபம் கொண்டு அந்த சர்ப்பத்தின் முதுகிலே 7 கனிகளும் மரங்களாய் வளரட்டும் என சாபம் கொடுத்தானாம். 7 மரங்கள் உண்டாகிவிட்டன. இவற்றடியில் அந்த சர்ப்பம் நகர முடியாது கிடந்தது. இந்த மரங்களை பாருங்கள். பிரம்மாண்டமான இந்த மரங்களில் ஒன்றை வாலி ஒரு கையால் பிடித்து உலுக்கினால் போதும், எல்லா இலைகளும் கீழே கொட்டிவிடும் என்றாராம். சுக்ரீவன் உள்ளத்திலே ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி சந்தேகம் இருப்பதை லக்ஷ்மணன் உணர்ந்தானாம்.
வாலியை ராமனால் கொல்ல முடியுமோ என்று அவன் தயங்குவதையும் அறிந்தானாம். அவன் சந்தேகத்தை போக்க எண்ணம் கொண்டு சுக்ரீவா என்று அழைத்தான். எந்த காரியத்தை செய்து காட்டினால் உனக்கு ராமன் வாலியை கொல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கை உண்டாகும், நீ முதல் அதை எனக்கு சொல் என்றாராம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுக்ரீவனுக்கு திடுக்கிட்டன. தன் பேச்சு அவர்களுக்கு எரிச்சலை உண்டாகி விட்டதோ என பயந்தான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுக்ரீவன், உங்கள் பராக்கிரமத்தில் நம்பிக்கை இல்லை என எண்ணக்கூடாது. நீங்கள் இருவரும் வாலியை முன்னால் பார்த்திராதவர்கள். ஆகவே அவன் பராக்கிரமத்தை உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா என்றானாம். சுக்ரீவா, என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல். உன் மீது எங்களுக்கு வருத்தம் ஏதும் இல்லை. எங்கள் பராக்கிரமத்தையும் நீ காண வேண்டாமா? துந்திபியின் உடலை தூக்கி எரிய வேண்டுமா? அல்லது இந்த மரங்களை பானங்களால் துண்டித்து எரிய வேண்டுமா? பர்வத சிகரங்களை பொடி பொடியாகி காட்ட வேண்டுமா? சொல் சுக்ரீவா, சொல் என்றாராம் லக்ஷ்மணன். தயாலா, வாலி தூக்கி எறிந்த போது துந்துபியின் உடல் மாமிசம் இரத்தம் முதலின் உடையதாக இருந்தது. இப்போது எல்லாவற்றிலும் எலும்புக்கூடு மட்டுமே உள்ளதல்லவா? இந்த எலும்புக்கூட்டை ஒரு காலால் தூக்கி எறிந்து 800 முழுத்திற்கப்பால் போய் விழுமாறு செய்தாலே போதும். அதே போல் இந்த மரங்களில் ஒன்றை பானத்தால் துளைத்து காட்டினால் போதும். வாலி இறந்தான் என்ற முடிவு செய்து விடுவேன் என்றானாம் சுக்ரீவன். ராமன் சிரித்தபடி எழுந்தார். துந்துபியின் எலும்புக்கூட்டை நெருங்கி கால்கட்டை விரலால் விளையாட்டாய் தூக்கி எறிந்தார். அதுவோ 10 யோஜனை தூரத்துக்கப்பால் போய் விழுந்தது. பின்னர் கோதண்டத்தை எடுத்து நான் ஏற்றியதும் பக்கத்திலே நின்றிருந்த லக்ஷ்மணனுடைய கால்கட்டை விரலை மெல்ல அழுத்தினார். லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவா? அவருடைய அம்சமான சர்ப்பம் அந்த நேரத்தில் பூமிக்கடியிலே நேராக நின்று அதன் காரணமாக 7 மரங்களும் ஒரே வரிசையில் நின்றன. ராமன் பானத்தை பிரயோகிக்க அது இமைக்கும் நேரத்தில் 7 மரங்களையும் துளைத்து கொண்டு எதிரில் இருந்த பர்வத சிகரத்தையும் பிளந்து பொடி பொடி செய்துவிட்டு ராமனிடமே திரும்பி வந்து சேர்ந்தது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ நாம் திருப்பதியில் இருந்த நேரடி ஒளிபரப்பில் சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திரு தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். அதோ பக்தர்கள் அனைவரும் கூட அந்த திரு தேரிலே எழுந்தருளிருக்கும் ராமரை செவித்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆனந்தமாக கைகூப்பி கண் குளிர நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ராமா ராமா ஜெய ஜெய ராமா 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 சீதா ராமா 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 கோதண்ட ராமா என்று அந்த ராம்பிரானை சேவிப்போம். அடுத்து வாலி சுக்ரீவ யுத்தம். ராமன் அநேக தைரிய வார்த்தைகளை கூறி அனுப்ப சுக்ரீவன் கிஷ்கிந்தையில் நுழைவாயில் சென்று கர்ஜனை செய்து வாலியை யுத்தத்திற்கு அழைத்தானாம். உயிருக்கு பயந்த ரிஷ்யமுக பர்வத்திற்கு ஓடி சென்று ஒளிந்தான். சண்டைக்கு அழைப்பதைக் கண்டு பெரும் கோபமுற்று உடலை சிரித்து கொண்டு வந்தான் வாலி. வாலி வருவதைக் கண்டதும் சுக்ரீவனுக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தான். தொலைவில் ஒரு மரத்தின் மறைவிலே ராமன் நின்றிருந்தார். அவர் இருக்கிறார் என்ற நினைப்பு சிறிது தைரியத்தை அளித்தது. கால்களை தரையில் உதைத்து எழும்பி குதித்து கர்ஜனை புரிந்தான். அந்த வேகத்தில் பூமி கூட நடுநடுங்கியது. அடே, இது நாள் வரை நீ செய்த தவறை நீயாகவே உணர்ந்து நம்மிடையே தோன்றி பகையை மாற்றிக்கொள்வாய் என்று காத்திருந்தேன். இனி நான் உனக்கு புத்தி புகட்ட வேண்டியதுதான் என்று அண்டம் கிடுகிடுக்க கத்தினான் சுக்ரீவன். அற்பனே, வலையிலே பதுங்கி கிடக்கும் எலி போல ரிஷ்யமுக பருவத்திலே பயந்து ஒளிந்திருந்த உனக்கு இந்த கர்ஜனை ஒரு கேடா? நல்லபடியாக ஓடி போய்விடு. வீணாக என்னிடம் அகப்பட்டு உயிரை விடாதே என்றான் வாலி தோள்களை சிரித்தவார். சுக்ரீவன் வாலியின் மீது பாய்ந்து கோரமாக தாக்கினான். வாலியும் அவன் மீது மோதினான். காது செவிடும்படி இடிக்கும் மேக கூட்டங்களின் மோதல்களைப் போன்று அவர்கள் மோதிக்கொண்டனர். கட்டி புரண்டு ஒருவரை ஒருவர் கைகளாலும் முஷ்டிகளாலும் அடித்து கொண்டனர். அவர்களுடைய மோதல்களால் புழுதி கிளம்பி வானிலே பரவியது. கிஷ்கிந்தையில் இருந்தவர்கள் என்ன ஆகப் போகிறதோ என நடுங்கினார். சுக்ரீவன் உடல் முழுவதும் ரணங்கலங்க நிறைந்தன.
அவற்றிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தது. வாலியின் தேகம் காயங்களால் அனலை போன்று சிவந்து காணப்பட்டது. அவன் நின்ற இடங்கள் எல்லாம் இரத்தம் குளம் போல் தேங்கியது. வாலி அணிந்திருந்த ஸ்வர்ணமாலை சுக்ரீவனுடைய பராக்கிரமத்தின் ஒரு பகுதியை கிரகித்து விட்டது. அவனால் தாக்க பிடிக்க முடியவில்லை அல்லவா? வாலியின் கை ஓங்கலாயிற்று. மிகுந்த சிரமத்தோடு அவன் தாக்குதல்களுக்கு ஈடு கொடுத்து வந்தான். இத்தனை நேரம் ராமன் வாலியின் வதத்திற்கு முயற்சி ஏதும் எடுக்காமல் இருப்பது பற்றி அவனுக்கே புரியவில்லை. சுக்ரீவன் ஓய்ந்து விட்டான். இனியும் அவன் அங்கிருந்தால் வாலி அவன் உயிரை வாங்கி கொண்டுதான் விடுவான் என்று தோன்றி சட்டென்று அவன் பிடியில் இருந்து நழுவி ஓடத் தொடங்கினான். வாலியும் அவனை துரத்தி கொண்டு வந்து சுக்ரீவன் அதற்குள் ரிஷ்யமுக பர்வத்தின் எல்லையில் நுழைந்துவிட்டபடியால் அவன் தொலைவிலேயே நிற்க வேண்டியதாயிற்று. போ, இன்று பிழைத்து போ அற்பனே என்று சொல்லி கை கொட்டி சிரித்தபடி வாலி தன் அரண்மனையை நோக்கி திரும்பினான். வாலி கிஷ்கிந்தையில் நுழைந்த பின்னரே சுக்ரீவன் ராமனிடம் வந்து அவன் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்து போயிருந்தது. ஹே ராமா பிரபோ, உன் சத்தியமும் நட்பும் இவ்வளவுதானா? நம் இருவருடைய துக்கமும் இன்று முதல் பொது என்று அக்னி சாட்சியாக சொன்னாயே. என் உடலை பார், காயமுண்டாக வேண்டிய பகுதி ஏதும் பாக்கி இருக்கிறதா? நான் படும் வேதனையை நீதான் அனுபவிக்கிறாயா? இவ்வாறு நேர்ந்துவிட்டால் என் நிலைமை மோசமாகிவிடும் என்று எண்ணித்தான் உன்னிடம் வாலியின் பராக்கிரமம் பற்றி பலமுறை நான் சொன்னேன். வெளியே தலை நீட்ட முடியாத அளவுக்கு நான் அவமானம் அடைந்து விட்டேன். இனி கிஷ்கிந்தையில் உள்ள சாதாரண வானரம் கூட என்னை அலட்சியப்படுத்துமே. வாலியை கொல்லும் சக்தி உனக்கில்லை என்னில் வெளிப்படையாக சொல்லி இருக்கலாமே. நான் எப்போதும் போல இங்கேயே பதுங்கி என் காலத்தை கழித்திருப்பேனே. என்னை இவ்வாறு மோசம் செய்து பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கலாமா என்று கண்ணீரை கொட்டியபடி ஏசினான். சுக்ரீவா என்று அழைத்தான் ராமன். அவனை நெருங்கி அவமானத்தால் குன்றி போயிருக்கும் அவன் உடலை அன்புடன் தடவினான். உன் வார்த்தைகள் கோபம் உண்டாக வல்லவை என்றாலும் உன்னுடைய தற்போதைய நிலை அவ்வாறு பேச செய்துள்ளதால் நான் உன்னை கோபிக்கவில்லை. முதலில் நான் சொல்லுவதை நீ கவனமாக கேள் என்றாராம். பின்னர் நீ என் விஷயத்தில் கோபம் கொண்டது சரிதானா என்பதை முடிவு செய். நீயும் வாலியும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தோற்றம் கொண்டுள்ளீர்கள். உயரத்திலோ நடையிலோ அலங்காரத்திலோ குரலிலோ உங்களுக்குள் வித்தியாசம் காண முடியவில்லை. பக்தர்களே, இதோ ரதத்திலே எழுந்தருளிருக்கும் ராமரை சேவிப்போம். చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. దిక్కయ్యున్నాడు.
కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. చూడగ కోరిక కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. లేడని వదరెడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. లేడని వదరెడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. మనసుల చెడి వారలయందలి మనసయ్యున్నాడు. వినగోరిన ఆ ధన్య చరిత్రుల వీణులనున్నాడు. మనసుల చెడి వారలయందలి మనసయ్యున్నాడు. వినగోరిన ఆ ధన్య చరిత్రుల వీణులనున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తమిలియున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తమిలియున్నాడు. వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు. వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచినా మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராமர் நீல மேக சியாமல நிறம் கொண்ட வில் மற்றும் அம்பு ஏந்திய கம்பீரமான மற்றும் கருணை பொங்கும் தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். தங்க கிரீட்டம், வைர நகைகள், மஞ்சள் பட்டு ஆடை மற்றும் தாமரை, துளசி, பாரிஜாத்த மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சீதா லக்ஷ்மணனுடன் பட்டாபிஷேக கோலத்தில் அல்லது வில்லேந்திய வீரராக அருள் பாலிக்கிறார். மேகத்தின் நிறம் போன்ற நீலமேனி, கருணை பொங்கும் கண்கள், நீண்ட கைகள், ஆஜானுபாகும், பல பலக்கும் மஞ்சள் நிற பட்டாடை பீதாம்பரம், தங்க கிரீட்டம், வைர நெக்லஸ்கள், கர்ண குண்டலங்கள், கங்கணங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள், துளசி மாலை, தாமரை, பாரிஜாத்தம், செண்பகப்பூ மற்றும் மல்லிகைப்பூ மாலைகளால் அணிவிக்கப்படுகின்றன. வலது கையில் வில், இடது கையில் அம்பு, கோதண்டம். இது பாதுகாப்பின் சின்னமாகும். பட்டாபிஷேக ராமர் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார். வனவாச ராமர் வில்லுடன் சீதை மற்றும் லக்ஷ்மணுடன் காட்சி தருகிறார். பக்தர்களே, அப்படி வில்லுடன் சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி. இதோ திருத்தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் சேவிப்போம். ராம ராம ராமநாம தாரகம் ராமச்சந்திர
என்று அந்த ராமநாம தாரகத்தை பாடிக்கொண்டே இதோ ஸ்ரீராமரை சேவிப்போம். உன் வார்த்தைகள் கோபம் உண்டாக்க வல்லவை என்றாலும் உன்னுடைய தற்போதைய நிலை அவ்வாறு பேச்சு செய்ததால் நான் உன்னை கோபிக்கவில்லை. முதலில் நீ விஷயத்தில் கோபம் கொண்டது சரிதானா என்பதை முடிவு செய். நீயும் வாலியும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தோற்றம் கொண்டுள்ளீர்கள். உயரத்திலோ நடையிலோ அலங்காரத்திலோ குரலிலோ உங்களுக்குள் வித்தியாசம் காண முடியவில்லை. பயங்கரமாக கட்டி புரண்டு போரிடுகையில் இந்த வித்தியாசத்தை அறிவது மேலும் சிரமமானது. அப்படி இருக்க நான் வாலி என் உன்னை கொன்றுவிட்டால் உலகம் என்னை இழிவாக பேசாதா? உன்னுடைய சுக துக்கங்கள் என்னுடையது என கையெடுத்து சத்தியம் செய்து கொண்டிருக்கையில் நீ என் கையாலேயே மரணமடைவது என்றால் அதை நான் எவ்வாறு பொறுப்பேன்? இந்த இடத்திலேயே உயிரை விட்டுவிடுவேன். என்னை பிரிந்து ஒரு கணம் இருக்காத லக்ஷ்மணனும் உயிரை விட்டு விடுவான். எங்கள் மரணத்தை கேட்ட பரதனும் சத்ருக்னனும் உயிர் தரிக்க விரும்பாமல் தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்வார்கள். காப்பாற்றுவதற்காக அபயரத்தானம் செய்துவிட்டு அவனை கொல்வதை போன்ற பாப்பம் வேறு இல்லை அல்லவா? நானும் லக்ஷ்மணனும் உன்னை நம்பி அல்லவா இங்கு காத்திருக்கிறோம். உன்னை இழக்க என் மனம் சம்மதிக்குமா? இவ்வாறு நன்றாக யோசித்துப் பார். சுக்ரீவா, உன்னை அலட்சியப்படுத்தி விட்டேனா என்றாராம். ராமனுடைய வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் தன் தவறை உணர்ந்து மறந்து விட்டான். மகாபிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். என் அற்ப புத்தியை நான் காட்டிவிட்டேன். சற்று சிந்தித்து பேசினால் உங்களை இவ்வாறு நான் ஏசியிருக்க மாட்டேன் அல்லவா? தயாளனே, பரந்தாமனே, இந்த பாப்பியை மன்னித்து அனுகிரகம் செய்யுங்கள். என் வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எண்ணாதீர்கள். துக்கத்தில் நான் பிதற்றியதாக மறந்துவிடுங்கள் என்று காலடியிலே விழுந்து மன்றாடினானாம். ராமன் அவனை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து கொண்டார். சுக்ரீவா, உன்னிடம் எனக்கு சிறிதும் கோபமில்லை, வருத்தப்படாதே. மீண்டும் வாலியை யுத்தத்திற்கு அழை. இம்முறை உன்னை அடையாளம் கண்டு கொள்ள நான் ஒரு வழி செய்கிறேன் என்றவராம் லக்ஷ்மணை பார்த்து. லக்ஷ்மணா, மலர்ந்த பூக்களை கொண்ட அதோ அந்த கொடியை மாலையாக்கி சுக்ரீவனுக்கு கழுத்திலே போட்டுவிடு. அவனை அடையாளம் கண்டு கொள்ள உதவியாக இருக்கும் என்றாராம். லக்ஷ்மணன் மலர்கொடியை எடுத்து வந்து மாலையாக்கி சுக்ரீவனுக்கு அணிவித்தான். ராமனுடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு புறப்பட்டான் சுக்ரீவன். அவனை தொடர்ந்து ராம லக்ஷ்மணர்களும் சென்றனர். சுக்ரீவன் மறுபடியும் வந்து யுத்தத்திற்கு அழைப்பதாக கேட்டதும் மஞ்சத்தில் படுத்திருந்த வாலி வெகுண்டு எழுந்தான். அடே சுக்ரீவா, இம்முறை நான் என் உயிரை வாங்காது விடமாட்டேன் என அரண்மனை அதிரி கர்ஜித்தான். அருகிலே அமர்ந்திருந்த தாரை எழுந்து வாலியை நமஸ்கரித்தார். பிரபோ, தங்கள் பராக்கிரமத்தில் எனக்கு எவ்வளவும் சந்தேகம் இல்லை. இருந்த போதிலும் என் மனதில் தோன்றும் சில கருத்துக்களை தாங்கள் அறிய விரும்புகிறேன். நாதா, சற்று முன்னர் தாங்கள் கையால் அடியுண்ட சுக்ரீவன் தப்பி பிழைத்தால் போதுமென்று ஓடி ரிஷ்யமுக பருவத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க அவன் திரும்பவும் தங்களை யுத்தத்திற்கு அழைப்பதென்றால் நாம் சற்று கவனித்து யோசிக்க வேண்டுமல்லவா? அவன் தன் பலத்தை மட்டும் நம்பியே இரண்டாம் முறையாக உங்களுடன் சண்டைக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு வேறு பக்கபலம் இருக்க வேண்டும். நம் குமாரன் அங்கதன் வனத்திலே சிலர் பேச்சு கேட்காத நம்பகமான தகவல்களை வந்து சொன்னான். ராமன் லக்ஷ்மணன் என்ற இரு ராஜபுத்திர்கள் ரிஷ்யமுக பருவத்திற்கு வந்திருக்கிறார்களாம். அவர்களின் மூத்தவனான ராமனுடைய பராக்கிரமத்தை பலவாறாக புகழ்கிறார்களாம். ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களை அவன் ஒருவனே தனித்து நின்று முகூர்த்த நேரத்திற்குள்ளாக கொன்று குவித்தானாம். அயோத்தி மன்னன் தசரதருடைய புத்திரர்களான அவ்விருவரும் தந்தையின் வாக்கை நிலைநாட்ட வனத்துக்கு வந்திருக்கிறார்களாம். சாத்துக்களுக்கு துன்பம் விளைவிக்கும் துஷ்டர்களை அவர்களுடைய பானங்கள் இமைப்பொழுதில் பழி வாங்குகின்றன. அவர்களுடன் ராமனுடைய மனைவி சீதை என்பவளும் வனத்திற்கு வந்திருக்கிறாளாம். பஞ்சவடியில் தங்கியிருக்கலை அவளை யாரோ அரக்கன் தூக்கி சென்று விட்டானாம். மனைவியை தேடி வந்தபோது சுக்ரீவனை கண்டு அவனுடன் நட்பு கொண்டார்களாம். சுக்ரீவனுடைய துயரத்தை போக்கி வைப்பதாக அவர்கள் உறுதியும் கொடுத்து பதிலுக்கு சீதையை தேடுவதில் உதவி செய்வதாக சுக்ரீவன் வாக்கு கொடுத்திருக்கிறானாம் என்றாராம். அங்கதன் தீர விசாரித்து வந்து சொன்னதால் இந்த செய்திகள் உண்மையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய பலத்தில்தான் சுக்ரீவன் இப்போது இரண்டாம் முறையாக உங்களை
சண்டைக்கு அழைப்பதாக நினைக்கிறேன். சுவாமி, உங்களை நான் பயந்து ஒளிந்து கொள்ளுமாறு சொல்லவில்லை. நான் 4 பேருக்கு நியமனத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் உங்கள் வீரத்திற்கு எந்தவித ஹானியும் வந்துவிடப் போவதில்லை. சரியான காரியத்தை செய்ததாக எல்லோரும் உங்களை கொண்டாடுவார்கள். பிரபு, சுக்ரீவன் யார்? உங்கள் கூட பிறந்தவன் தானே. அவனுக்கு ராஜ்யத்தில் உரிமை உண்டல்லவா? அவனிடம் கொண்டிருக்கும் கோபத்தை அகற்றுங்கள். பாசத்துடன் அவனை அழைத்து இதமான வார்த்தைகளை சொல்லி அவன் வெற்றியை போக்குங்கள். யுவராஜனாக அவனுக்கு பட்டம் கட்டுங்கள். அதனால் அவன் சந்தோஷம் அடைவான். ஸ்ரீராமர் தர்மாத்மா. அதனால் ஸ்ரீராமன் தர்மாத்மா என்று கொண்டாடப்படுகிறான். அவனோடு உங்களுக்கு நட்பு ஏற்படுமானால் எத்தனையோ நன்மைகள் உண்டாகும் அல்லவா? உங்களுடைய நலிநிலையே அக்கறை உள்ளவளாதால் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மார்க்கத்தை சொன்னேன். நாதா, நன்கு யோசித்து காரியத்தில் இறங்கும்படி பிரார்த்திக்கிறேன் என்றாராம். கண்களில் நீர் ததும்ப தாரை வாலியை கைகூப்பி வேண்டினாள். அந்த வார்த்தைகளை கேட்ட வாலி கலகலவென்று நகைத்தான். பிரியே, பெண் ஒரு பேதை என்பதை காட்டிவிட்டாய் அல்லவா? சுக்ரீவன் என் கூட பிறந்தவன் உண்மையே. ஆனால் அப்போது அவன் சத்ரு அல்லவா? அவன் என்னை பார்த்து கொக்கரிக்கும் போது அதை நான் எவ்வாறு பொறுப்பேன்? ஒருவன் சண்டை செய்ய அழைக்கும் போது அந்த சவாலை ஏற்காதிருப்பது வீரனுக்கு அழகல்லவா? ராம லக்ஷ்மணர்களை பற்றி கவலைப்படுகிறாயே, அவர்களை என்ன செய்துவிட முடியும்? அவர்களுக்கு நான் எவ்வித கெடுதியும் செய்யவில்லையே. அவர்கள் விஷயத்தில் எந்தவித தவறும் நான் செய்யாமல் இருக்கேனே. அவர்கள் என்னிடம் ஏன் பகைமை காட்டுவார்கள்? அது தர்மாத்மாக்களுக்கு உகந்ததே அல்லவா? ராமனை பற்றி நானும் பலவாறு கேள்விப்பட்டேன். தர்மத்தையே மூச்சாக கொண்டுள்ள அவன் தனக்கு ஒரு கெடுதியும் செய்யாத என்னிடம் விரோதம் கொள்ள மாட்டான். நீ பயப்படாமல் இரு, விரைவிலேயே வெற்றியுடன் வருவேன் என்று கூறி வாலி அவளை இழுத்து அணைத்து முத்தமிட்டு விட்டு புறப்பட்டான். சுவாமி, உங்களுக்கு ஐயம் உண்டாகட்டும் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் தாரை. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே சீதா, லக்ஷ்மண, ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ ரதத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். திரு தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவிப்போம். வாலி பட்டணத்துக்கு வெளியே வந்து புதிய தெம்புடன் நிற்கும் சுக்ரீவனை பார்த்தான். அடே அற்பனே, சென்ற முறை யமன் உன்னை நழுவ விட்டுவிட்டான். இம்முறை ஏமாறப் போவதில்லை என்று கர்ஜித்து கொண்டே அவன் மேல் பாய்ந்தானாம். மதம் கொண்ட யானைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது போல அவர்கள் பாய்ந்து தாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய பயங்கர கர்ஜனைகளால் வானிலே பிறந்த பறவைகள் கதிகலங்கி தரையிலே விழுந்தன. மரத்தின் பின்னால் நின்றிருந்த ராமன் அவர்கள் இருவரும் யுத்தம் செய்வதை கண்டு கழுத்திலே மலர்கொடி அணிந்த சுக்ரீவன் ஏற்கனவே பலமாய் ஆடி உண்டதால் வாலியின் தாக்குதல்களை சமாளிக்க திணறுவதை பார்த்தாராம். கொடிய பானம் எடுத்து கொண்டதிலே பூட்டி வாலியின் மார்பு குறிவைத்து எய்தார். காலபாசம் போன்று சீறிக்கொண்டு வந்த அந்த பானம் வாலியின் மார்பிலே ஊடுருவி நின்று வெட்டுண்ட மரம் போல் அலறிக்கொண்டு தரையிலே விழுந்தன. சற்று நேரம் மூர்ச்சையாக கிடந்த வாலி மெல்ல கண்களை திறந்தான். மார்பிலே பாய்ந்திருந்த பானம் அவன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து கொண்டிருந்தது. மகா வீரனான என்னையே அடித்து வீழ்த்திவிட்ட அந்த வீரன் யார் என்று நாற்புறவும் பார்வையை ஓட்டினான். அப்போது ஸ்ரீராமன் லக்ஷ்மணனுடன் வாலியின் அருகில் நெருங்கி வந்தார்கள். அவர்களை கண்டதும் வாலி முகம் சுளித்தான். தசரத சக்கரவர்த்தியின் புத்திரனான ஹே ராமா, தர்மத்தில் சிறந்தவன் என்று புகழ பாடுகிறாயே, இதுதானா உன் தர்மம்? வேறு ஒருவருடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் என்னை மறைந்திருப்பது அடித்து வீழ்த்தி விட்டாயே, இதுதானா உன் தர்மம்? காருண்யமூர்த்தி என்றும் சாத்துக்களை ரட்சிப்பவன் என்றும் பெற்ற பெயர் அனைத்தும் இந்த ஒரு காரியத்தால் பலனற்று போய்விட்டனவே. நீயா ராஜபுத்திரன்? அபவாதம் செய்யாதவர்களை தண்டிப்பது நியாயமோ? உன் விஷயத்தில் நான் என்ன அபவாதம் செய்தேன்? உன் நாட்டில் புகுந்து கொள்ளை அடித்தவனோ? குற்றமில்லாத என்னை பானத்தால் அடித்தது ஏன்? நீயோ நரன், நானோ கேவலம் மிருகம்.
அற்ப புத்தியுடைய வானரம், காட்டிலே கிடைக்கும் கனி கிழங்குகளை ஆகாரமாக்க கொள்பவன், உன்னோடு யுத்தம் செய்ய நான் வந்திருந்து நீ என்னை அடித்து வீழ்த்தினால் அதில் உனக்கு நியாயம் உண்டா? என்னை வீழ்த்தியதால் உனக்கு என்ன பலன் கிட்டியது? உலகத்தார் பழிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்துவிட்டாயே. ஹே ராமா, தர்மத்தை அறிந்த நீயே இவ்வாறு நடந்து கொண்டாயோ? அரசனை கொள்கிறவனும் பிராமணனை கொள்கிறவனும் பசுவை கொள்கிறவனும் மிருகங்களை காரணமில்லாமல் கொள்வதில் ஆசை உள்ளவனும் திருடனும் பகவானே இல்லை என்று நினைப்பவனும் தமையனுக்கு விவாகம் நடக்காமல் இருக்கையில் தான் மனம் புரிந்து கொள்ளும் சகோதரனும் பிறரை பற்றி கோள் பேசுபவரும் குரு பத்தினிடம் ஆசை வைப்பவனும் மித்திர துரோகம் செய்பவனும் மகா பாவிகள் அடையும் நரக்கத்தை அடைபவர்களும் சத்திய சந்தர் என்றும் தர்மாத்மா என்றும் உலகெங்கும் கொண்டாடப்படும் தசரத சக்கரவர்த்திக்கு நீ எவ்வாறு மகனாக பிறந்தாய்? என்னை கொல்ல விரும்பினால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்திருக்கலாமே. மறைந்திருந்து பானத்தால் அடித்தது எவ்வாறு நியாயமாகும்? பானத்தால் ஏற்படும் வேதனையில் வாலி மேலே பேச முடியாது நிறுத்தி கொண்டு ராமனையே பார்த்தான். ராமன் மெல்ல வாலியை பார்த்து சிரித்தார். வானர சிரேஷ்டரே, அக்ஞானத்தால் தர்மம், அர்த்தம், லோகாச்சாரம் முதலியானவற்றை அறியாமல் என்னை நிந்திக்கிறாய். இந்த ஐம்புத்விபம் முழுமையும் இஷ்வாக்கு வம்ச தர்சதர்களுக்கு உட்பட்டதாகும். இதிலுள்ள பர்வத்தங்களிலும் ஆரண்யங்களிலும் வசிக்கும் மிருகங்கள், பக்ஷி ஜாதிகளை கூட அவர்கள் மக்களைப் போல பாதுகாக்க வேண்டும். இப்போது அயோத்தியில் பரதன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான். அவனுக்கு பிரதிநிதியாக நான் வனத்திலே வசித்து வருகிறேன். தர்மத்துக்கு விரோதமாக நடப்பவர்களை தடிக்க வேண்டியது என் பொறுப்பல்லவா? நீயோ அதர்ம வழியில் சென்று கொண்டிருப்பவன். ராஜ தர்மத்தை அனுசரிக்கவில்லை. பிறர் உன்னை நிந்திக்கும் காரியத்தை செய்துள்ளாய். மூத்த சகோதரனும் வித்தையை போதிக்கும் குருவும் தந்தைக்கு சமமானவர்கள். அதேபோல் சிஷ்யனும் தம்பியும் மூத்த சகோதரனுமான புத்திரனை போன்றவர்கள். உன் சகோதரனான சுக்ரீவன் உன் புத்திரனுக்கு சமமானவன். அவன் பார்வையை ருமை என்பவனை நீ தர்மத்துக்கு விரோதமாக அடைந்துள்ளாய். அப்படிப்பட்ட நீ விரோதியாய் இருக்கிறாய். ஆகவே என் நண்பனுக்கு வெற்றியை கொடுக்க உன்னை கொன்றேன். நேராக நின்று யுத்தம் செய்யாமல் மறைந்திருந்து தாக்கியதாக பழிச்சொல் கூறினாய் அல்லவா என்று கேட்டாராம். பக்தர்களே, அப்படி 14 ஆண்டுகளாக வனவாசம் செய்து வந்த அந்த ராமபிரான் ஸ்ரீ கோதண்டராமன் இதோ நமக்கெல்லாம் இப்பொழுது திரு தேரிலே பவனி வரும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். சீதா, லக்ஷ்மண, ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்டராமசுவாமியை சேவிப்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமல நயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே என்று அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சேவிப்போம். ராகவனுடைய கருணை பொழியும் கண்களால் பார்க்கப்பட்ட வாலியின் மனதில் இருந்து அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது. அவன் உண்மையை உணர்ந்தான். அப்போது அவன் கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்தோடியது. நடுகும் கரங்களை தூக்கி ஒன்று சேர்ந்து ராமனையே வணங்கினான். ஹே ராமா, என் அஞ்ஞானத்தை போக்கிவிட்டீர்கள். அஞ்ஞானத்தால் அறிவிழிந்து சற்று முன்பு நான் சொன்ன வார்த்தைகளை மறந்து என்னை மன்னித்து விடுமாறு வேண்டுகிறேன் அல்லவா? அப்படி தர்மத்தை விட்டு விலகி அதர்ம வழியில் சென்று என்னை தண்டித்தது மூலம் எனக்கு உத்தம லோகத்தை அனுகிரகித்து விட்டீர்கள். ரகுவீரா, நான் மரணமடை போவதை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. என் மனைவி தாரையின் கதியை பற்றி நான் கவலைப்படவில்லை. தர்மாத்மாவான உங்களுடைய நட்பை பெற்ற சுக்ரீவன் ஒருபோதும் தர்மத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டான் அன்றோ? அவன் தாரையை உரிய ஸ்தானத்தில் வைத்து காப்பாற்றுபவன்.
ஆனால் நான் வருந்துவதோ என் மகள் அங்கதனை பற்றியே. அவனோ குழந்தை, இதுவரை அவன் செல்லமாக வளர்ந்து விட்டான். கஷ்டம் என்னவென்பதையே உணராதவன், இன்னது செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை அறியாதவன், அவனை தாங்கள் காப்பாற்ற வேண்டும். சுக்ரீவனிடம் அன்பு வேண்டும். தாரையின் தூண்டுதலால் நான் இதுவரை சுக்ரீவனுக்கு துன்பங்களை கொடுத்து இழைத்து வந்தேன் என நினைத்து அவன் அங்கதனிடம் கோபம் கொண்டு அவனை ராஜ்யத்திலிருந்து துரத்திவிடாதபடி தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தானாம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். இரு கரம் கூப்பி திரு தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவை என்று பாடினால் எதை ஒன்றையும் தான் மட்டும் அனுபவிக்காமல் எல்லோரிடம் சேர்ந்து அனுபவிப்பது என்பது மிகவும் உயர்வான பண்பு. அதிலும் பகவத் அனுபவத்தை அனைவரும் கூடி அனுபவிப்பது இன்னும் உயர்வானது தானே. ஊர்கூடி தேர் இழுத்தால் என்பார்கள் அல்லவா பெரியோர்கள். அப்படி எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற ராமா ராமபத்ரா சீதாரமணா சர்வேஷா ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము హరువిల్లు విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు వెరమున హరువిల్లు విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే పరుల మతుల భీతి పట్టే రఘురామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము వచ్చి నీవు దండకావనం చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను వచ్చి నీవు దండకావనం చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే కొచ్చి దైత్యులాస తెగ కోసిరి శ్రీరామా
ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను అడరి మారీచుపై నమ్ము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను బడి విభీషణుని చేపట్టితే బడి విభీషణుని చేపట్టితే రక్కసులెల్ల చిడిసి మల్లె వట్టిరి శ్రీ వెంకటరామ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము ఆత్మా రామ ఆనంద రమణ అచ్యుత కేశవ హరినారాయణ భవభయ హరణ వందిత శరణ రఘుకుల భూషణ రాజీవలోచన ఆది నారాయణ అనంత శయన సచ్చితానంద సత్యనారాయణ ஆத்மா ராமா ஆனந்த ராமா அச்சுத கேசவ ஹரிநாராயணா என்று ஆத்மாவில் வசிக்கும் மகிழ்ச்சியை அருளும் ராமனே, வீழ்ச்சி அடையாதவரே கேசவனே, ஹரியே நாராயணே, உலக பயத்தை போக்குபவரே, வணங்குவத்தக்க திருவடிகளை கொண்டவரே, ரகுகுலத்திற்கு அணிகலனானவரே, தாமரை போன்ற கண்கள் உடையவரே, உங்களுக்கு நமஸ்காரம் என்று அந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ 7 இப்பொழுது திருத்தேரிலே ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சீதாதேவி லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த திருத்தேரிலே சேவிப்போம். பாக்கியத்தை பெற்றுள்ளோம் அல்லவா? பக்தர்கள் அனைவரும் கூட அந்த வாகனம் அந்த தேர் முன்பே வந்து பக்தர்களுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார்கள். பக்தர்களே, நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ராம நாமத்தை ஜபித்து கொண்டே பகவானுடைய திருவருளை பெறுவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்று இந்த ஸ்ரீ ராம ராம ராமா என்ற திவ்ய நாமத்தை தூய மனதுடனும் உள் அன்போடும் 3 முறை சொன்னால் போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சகஸ்ர நாமங்கள் கூறிய பலன் சித்திக்குமாம். பகவான் ஸ்ரீ ராமர் நாமத்தை சொன்ன மறுநொடியிலேயே ஸ்ரீ ஆஞ்சநேயர் அங்கு இருப்பாராம். பகவான் ஸ்ரீ ராமர் நாமத்தையே உயிர் மூச்சாக கொண்டவர்தான் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் பரம பக்தர், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் பக்தர்களின் சகாயன். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வேதங்களில் மிகுந்த தேர்ச்சி உள்ளவர்கள், தர்மசீலர். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை முதலில் சந்தித்த பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் உடலை குறைத்து கொண்டு ஒரு பிராமணரின் ரூபம் கொண்டு ஸ்ரீராமர் வந்து விவரத்தை கேட்டு அறிந்தார். ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பேச்சு திறனை கண்டு மகிழ்ந்தார். லக்குமணா, இந்த பிராமணர் பேச்சை கேட்டால் பரம எதிரி கூட இவர் பக்கம் வந்து விடுவார் என்றாராம் ஸ்ரீராமர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அல்லவா? அவரை பிரம்மாஸ்திரம் கூட ஒன்றும்
எதுவும் செய்ய முடியாது. எல்லோரும் யோசித்து கொண்டிருக்க ஜாம்பவான் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பெருமைகளை எடுத்து கூறினாராம். எவராலும் கடல் கலந்து இலங்கை செல்ல முடியாது என்ற பொழுது தனி ஒருவராக கடலை கடந்து தேவி சீதா பிராட்டியை சந்தித்து சோகத்தில் இருந்த தாயின் கவலைகளை அருவே அறுத்தார் அல்லவா. பின்பு இலங்கையை நடுநடுங்க வைத்து ஸ்ரீராமரின் பராக்கிரமத்தை நிலைநாட்டினார் அல்லவா. ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்றும் ஸ்ரீராமனின் ஆணையை மீறமாட்டார். எப்பொழுதும் ஸ்ரீராமர் சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். ஸ்ரீராமர் ராவணனுடன் செய்த தர்ம யுத்தத்தில் லக்குமணா மூர்ச்சை அடைந்த போது சஞ்சீவ மலையை கொண்டு வந்து லக்குமணின் உயிரை காத்து ஸ்ரீராமருடன் போர் புரிந்து ராவணன் படைகள் தன் வீர பராக்கிரமத்தால் திக்முக்காட செய்தார் அல்லவா. ஸ்ரீராமரை தன் இமைப்போல் காத்து ஸ்ரீராமருடன் இருந்த சீதா தேவி பிராட்டியை சிறை மீட்க பல சேவைகள் புரிந்தார் ஆஞ்சநேயர். பரதன் ஸ்ரீராமபிரான் தகுந்த நேரத்தில் வராவிட்டால் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் போது தக்க நேரத்தில் அங்கு வந்து ஸ்ரீராமர் வரும் செய்தியை கூறி பரதரின் உயிரையும் காத்தார். ஸ்ரீ ஹனுமன் சாலிசாவில் துளசிதாசர் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஹனுமானை பரதன் போன்ற தனக்கு ஒரு தம்பி என்று கூறியுள்ளார் அல்லவா. பக்தர்களே, அப்படி ராமர் விட்ட பானம் எதிரியை வீழ்த்தாமல் விடாது. ஒரு முறை விதிவசமாக ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் சண்டை புரிய வேண்டியது ஆயிற்று. ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன் இரு கரங்கள் கூப்பி ஸ்ரீராமர் முன் நின்று ஸ்ரீராமர் விடும் பானங்களை எல்லாம் ஏற்றாராம். என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு பானமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உடலை மாலையாக விழுந்தது. அனைவரும் வியக்க ஸ்ரீ ஆஞ்சநேயரின் மனதில் குடியிருந்து ஸ்ரீராமர் எதிரில் நின்ற ஸ்ரீராமரை எதிர்த்து நின்றாராம். பக்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பகவான் ஸ்ரீராமரால் பெருமைப்படுத்தப்பட்டார். ஸ்ரீ வைகுண்டம் செல்வதற்கு முன் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தம்முடன் வருமாறு கேட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீராமர் இருப்பாரா என வினாவினாராம். ஸ்ரீராமரோ தான் அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாகத்தான் இருப்பேன் என்று கூறினாராம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன்னால் ஸ்ரீராமரை விட்டு இருக்க முடியாது என்றும் தான் பூமியில் ஸ்ரீராம நாமம் ஜபிக்கும் இடங்கள் எல்லாம் சென்று பக்தர்களாய் ஸ்ரீராமரின் திவ்ய நாம சங்கீர்த்தத்தினில் அகமகிழ்ந்து நான் வாழ்நாளை ஸ்ரீராமர் சேவைக்கே அர்ப்பணிக்க வரம் வேண்டும் என்று வேண்டினாராம். రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ వీడివు
అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి చెలియ కోడిమి కొలువున పొగలి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి వావిలిపాటిలో వరభూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వావిలిపాటిలో వరభూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి శ్రీరామ జయ రామ ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய ஜெய ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது திரு தேரிலே சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேத்தராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை பக்தர்களே அதோ அந்த தேர் முழுவதும் கூட வண்ண வண்ண பூக்களால் மற்றும் மாலைகளால் அலங்கரித்து பகவான் நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அதோ அந்த ரதம் முழுவதும் கூட மலர்களால் மற்றும் பூக்களால் அலங்கரித்துள்ளார். அதற்கு முன்பாக கஜம் கூட பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதனுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளது. பகவானுடைய அருளையும் பெற்றுக்கொண்டுள்ளது. இதோ நாம் சேவிப்போம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன்னால் ஸ்ரீராமரை விட்டு இருக்க முடியாது என்றும் தான் பூமியில் ஸ்ரீராம நாமம் ஜபிக்கும் இடமெல்லாம் சென்று பக்தர்களுடன் பக்தர்களாய் ஸ்ரீராமரின் திவ்ய நாமம் சங்கீர்த்தனத்தில் அகமகிழ்ந்து தன் வாழ்நாளை ஸ்ரீராமரை சேவைக்கே அர்ப்பணிக்க வரம் தர வேண்டும் என்று வேண்டினாராம். ஸ்ரீராம நாமம் உலகில் இருக்கும் வரை நான் வாழ விரும்புவதாக கூறினார். ஸ்ரீராமரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஆசைக்கு இணங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருக்குமாறு ஆசிர்வதித்தார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீராமருக்கு புரிந்த சேவைகளால் சிறிய திருவடி என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீராமன் தன் பக்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆசிர்வதித்து அவரை வணங்குபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் என அருளினாராம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ் பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமத்த ராட்சசாந்தகம் என்று அந்த
எங்கெல்லாம் ஸ்ரீ ராமரின் நாம சங்கீர்த்தனம் பூஜை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உடனே கண்ணீர் மல்க சிரம் தாழ்த்தி ஸ்ரீராமரை பூஜிக்கிறார். அசுரர்களை வென்ற ஸ்ரீவாயு மைந்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் என்று கூறுகிறார். பக்தர்களே, அப்படி நாமும் கூட ராமனுடைய அந்த ராமநாமத்தை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் அந்த பகவானுக்கு அர்ப்பணித்தால் நிச்சயம் ராமச்சந்திர மூர்த்தியுடைய அருளை பெறுவோம் என்பது ஐதீகம். அப்படி நாமும் கூட இதோ சேவிப்போம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை. சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி நாள் அன்று புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னத்தில் 5 கிரகங்கள் உச்சமாய் நிற்க லக்னத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் அந்த சுப வேளையில் பகவான் நாராயணன் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்தார். விஷ்ணுவின் அம்சத்தில் 4 ஒரு பங்கு உடையவனாய் பரதன் கைகேயிக்கு புத்திரனாக புஷ்ய நட்சத்திரத்தில் மீன லக்னத்திலே பிறந்தான். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் 8 ஒரு பங்கு உடைய விஷ்ணுவின் அம்சம் சத்ருக்னனாகவும் சுமித்ரைக்கு 2 புத்திரர்கள் ஆயில்ய நட்சத்திரத்திலே கடக லக்னத்திலே பிறந்தார்கள். அந்த சுப வேளையில் கந்தவர்கள் இனிய கீதம் பாடினார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தேவ துந்துபிகள் முழுங்கின. எங்கும் மகிழ்ச்சி நிலவியது. அயோத்திய மாநகரம் திருவிழா கோலமே பூண்டது. நகரவாசிகள் சக்கரவர்த்திக்கு குமாரர்களாக பிறந்த வைபவத்தை ஒரு விழாவாக கொண்டாடினார். அரசர் அந்தணர்களுக்கு கோதானமும் ஸ்வர்ண தானமும் செய்தார்கள். குழந்தை நால்வரும் ஒருவருக்கு ஒருவர் சமமான அழகுள்ளவர்களாக விளங்கினார்கள். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த திவ்ய அலங்காரத்தில் வீற்றிருக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பக்தர்கள் அனைவரும் கூட ராமா ராமா கோதண்ட ராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீ கோதண்ட ராமா என்று அதோ அங்கே பகவான் முன்பே நின்று கொண்டு பகவானுடைய ராம நாமத்தை ஜபித்து கொண்டு பகவானை சேவித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட சேவிப்போம் வீட்டில் இருந்தபடியே இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. அந்தந்த காலங்களில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வைதிக கருமாக்களை குறைவின்றி நடத்தி வைத்தார் தசரதர். வயது வளர வளர அரச குமாரர்கள் 4 எல்லோராலும் கொண்டாடும் படியாக விளங்கினார்கள். வேதங்களில் வெகு சமர்த்தர்களாகவும் சூரர்களாகவும் எப்பொழுதும் அனைவருக்கும் நன்மை செலுத்துவதிலேயே நாட்டம் உள்ளவர்களாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். சுமத்ரையின் குமாரர்கள் ஒருவனான லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிடம் அளவற்ற அன்பு கொண்டு என் நேரமும் அவளை விட்டு பிரியாது இருந்து வந்தான். அவனுடைய காரியங்களில் தானும் பங்கு கொண்டு செய்வதை லக்ஷ்மணன் ஒரு பாக்கியமாகவே கருதினான். சுமித்ரையின் மற்றொரு புத்திரன் சத்ருக்னு அதே போன்று பரதனிடம் அவன் அளவற்ற பிரியம் கொண்டிருந்தான். அவனுடைய விருப்பமே தன்னுடைய விருப்பமாகவும் அவனுக்கு உண்டாக்கும் துக்கம் தனக்கு ஏற்பட்ட துக்கமாகவும் கொண்டு அவனை விட்டு பிரியாது இருந்தான். இந்த விதமாக புத்திரர்கள் 4 தசரதற்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளித்து வந்தனர். ஒரு நாள் தசரதர் மந்திரிகளோடும் புரோகித்தர்களான வசிஷ்டர், வாமதேவர் முதலானவர்களோடும் சபா மண்டபத்தில் பல விஷயங்களை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தார். அப்போது கௌசிக்க குலத்தில் பிறந்தவரும் காதி என்ற மகரிஷியின் குமாரருமான விஸ்வாமித்திரர் அரசர்களை தேடி அரண்மனைக்கு வந்தார். முனிவர் வந்திருப்பதை அறிந்த தசரதர் வசிஷ்டருடன் சென்று அவரை எதிர்கொண்டு வரவேற்று அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். உயர்ந்த ஆசனத்தில் விஸ்வாமித்திரரை அமர செய்து அவருடைய சௌகரியங்களை விசாரித்தார். முனிவரும் அவருடைய பந்துக்களையுடையும் க்ஷேம லாபங்களை விசாரித்தார். இவ்வாறு அனைவரும் மகிழ்ந்து இருக்கையில் தசரதர் விஸ்வாமித்திரரை வணங்கி, முனி சிரேஷ்டரே, தாங்கள் இங்கு வந்து குறித்து நான் அளவில்லா சந்தோஷம் கொள்கிறேன். தங்கள் வருகையால் நான் சகலவித சம்பத்துகளையும் அடைந்து விட்டதாக பெருமைப்படுகிறேன். எந்த காரியத்தை உத்தேசித்து தாங்கள் என்னை தேடி வந்துள்ளீர்கள்? தயவு செய்து அதை கூற வேண்டும். தாங்கள் மனோபிஷ்டத்தை நிறைவேற்றி வைக்க நான் காத்திருக்கிறேன் என்றாராம். விஸ்வாமித்திரர் தசரதை அன்புடன் நோக்கினார். தசரதா, நான் வந்த விஷயத்தை கூறுகிறேன் கேள். சத்திய சந்தானாக விளங்கும் நீ அதை நிறைவேற்றி வைப்பாய் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. நான் ஆரம்பித்திருக்கும் யாகத்துக்கு சுபாகுவும் மாரிசன் என்ற 2 ராட்சசர்களால் தடை ஏற்படுகிறது. அது பூர்த்தியாகாதிருக்க
அவர்கள் பலவித இடைஞ்சல்களை உண்டு பண்ணி வருகிறார்கள். யாகத்துக்கு தீட்சை செய்து கொண்டுள்ள நான் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதிருக்கிறேன். யோக பலத்தால் அவர்களை நான் அழித்துவிட முடியும். ஆனால் கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் யாகத்துக்கு அருகதையற்றவனாகி விடுவேன். ஆகவே இது விஷயத்தில் எனக்கு உதவி யாகத்தை அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றி நிறைவேற்றி தர உன் மூத்த குமாரன் ராமனை உன் அனுமதி பெற்று அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்றாராம். రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత బలము ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ